வணக்கம். மாலை முறை செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் ஆட்சி அமைக்க உரிமை கோரினார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். கிண்டியில் உள்ள லோக் பவனில் பொறுப்பு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். ஆட்சி அமைக்க உரிமை கோரியும் இன்னும் அழைப்பு விடுக்காத ஆளுநர். இரண்டாவது முறையாக கிண்டி மக்கள் பவனில் ஆளுநரை சந்தித்துவிட்டு சென்ற தவேக நிர்வாகிகள் மற்றும் விஜயின் சட்ட ஆலோசனை குழுவினர். தனிபெரும் கட்சியாக உருவெடுத்தாலும் ஆட்சி அமைக்க தேவைப்படும் பெரும்பான்மை எம்எல்ஏக்கள் ஆதரவை பெற முடியாமல் தவேக தடுமாற்றம். ஆளுநரை நேரில் சந்தித்து ஆட்சி அமைக்க விஜய் உரிமை கோரியும் தவேகவுக்கு ஆட்சி அமைக்க இதுவரை அழைப்பு விடுக்காததால் பரபரப்பு. தவேக தலைவர் விஜய்க்கு 3 நாட்களாக வழங்கப்பட்டு வந்த கான்வாய் வாகனங்கள் வாபஸ் என தகவல். பட்டினப்பாக்கத்தில் உள்ள இல்லத்திலிருந்து பாதுகாப்பு வாகனங்கள் இன்றி நீலாங்கரை இல்லத்திற்கு சென்ற விஜய். தவேக ஆட்சி அமைக்க அதிமுக ஆதரவு அளிக்காது என முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி திட்டவட்டம். அதிமுக ஆதரவு அளிக்கும் என வெளியான தகவல் முற்றிலும் பொய் எனவும் விளக்கம். எந்த சூழ்நிலையிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவிக்கப்படவில்லை என்பதை எங்களுடைய கழகத்தினுடைய போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் எடப்பாடியாருடைய அனுமதியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். புதுச்சேரி அரியாங்குப்பத்தில் உள்ள சொகுசு விடுதியில் அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தகவல். ஆட்சி அமைக்க எம்எல்ஏக்கள் ஆதரவை திரட்ட தவேக தீவிர முயற்சியில் ஈடுபட்டுள்ள நிலையில் நடவடிக்கை. புதிதாக அமையவிருக்கும் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியில் காங்கிரஸ் அங்கம் வகிக்கும். தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் சோடங்கர் பேட்டி. We will be the part of new government. We will not just support from outside. We will be taking a responsibility and we will be taking also the accountability of the new government. தவேக ஆட்சி அமைக்க காங்கிரஸ் மட்டுமின்றி மேலும் சில கட்சிகள் ஆதரவு தரும் என கிறிஸ் சோடங்கர் நம்பிக்கை. மக்களின் தீர்ப்பே முக்கியமானது எனவும் பேச்சு. We hope more parties also will come and extend the support to the TVK, which has been supported by the people of Tamil Nadu. தமிழகத்தில் தவேக ஆட்சி அமைக்க ஆதரவு அளிக்க வேண்டும். விசிக தலைவர் திருமாவளவன் மற்றும் சிபிஐ மற்றும் மார்க்சிஸ்ட் கட்சிகளுக்கு தவேக தலைவர் விஜய் கடிதம். நாளை நடைபெறுகிறது கம்யூனிஸ்ட் கட்சிகளின் அவசர செயற்குழு கூட்டம். தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளிப்பது குறித்து செயற்குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட உள்ளதாக தகவல். விஜய் முதல்வராக பதவியேற்கும் விழாவில் ராகுல் காந்தி பங்கேற்க உள்ளதாக தகவல். தவேகவுடனான கூட்டணியை உறுதி செய்த நிலையில் உறவை பலப்படுத்தும் வகையில் பங்கேற்கிறார் என அரசியல் வட்டாரத்தில் பேச்சு.
கும்பகோணம் காங்கிரஸ் மேயர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர திமுக கவுன்சிலர்கள் முடிவு. கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேறிய நிலையில் துணை மேயர் சுப தமிழகனை மேயராக்க திமுக கவுன்சிலர்கள் ஒருமனதாக முடிவு என தகவல். ஈரம் காயாத கையால் நெறிப்பட்டு மரணித்தது அரசியல் நெறி மட்டுமல்ல, அவசியமான அடிப்படை நாகரிகமும் தான். வாழ்க ஜனநாயகம் என திமுக எம்பி ஆர் ராசா விமர்சனம். பாஜக பல மாநிலங்களில் செய்து வருவதை காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் செய்திருப்பதாக திமுக எம்பி டி ஆர் பாலு விமர்சனம். தோல்வியும் துரோகமும் தங்களுக்கு புதிதல்ல எனவும் காட்டம். காங்கிரஸ் எங்கள் முதுகில் குத்திய போதும் எதிர்க்கட்சியாகவே இருக்க முடிவு செய்துள்ளோம். திமுக அதிமுக சேர்ந்து ஆட்சி அமைக்கப் போவதாக தகவல் வெளியான நிலையில் திமுக எதிர்க்கட்சியாகவே செயல்படும் என எம்பி கலாநிதி வீராசாமி அறிவிப்பு. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுடன் நடிகர் ரஜினிகாந்த் திடீர் சந்திப்பு. வெற்றி பெறும் நேரத்தில் மட்டுமல்ல, இக்கட்டான நேரத்திலும் உங்களுடன் இருப்பேன் என ரஜினி கூறியதாக தகவல். காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவராக கிளியூர் எம்எல்ஏ ராஜேஷ்குமார் தேர்வு. காங்கிரஸ் கட்சி தலைமை அறிவிப்பு. தவேக நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் தலைமைச் செயலகம் வருகை. பதவியேற்பு விழா குறித்து பொதுப்பணித்துறை செயலர் மங்கத் ராம் சர்மா மற்றும் சட்டப்பேரவை செயலர் ஸ்ரீனிவாசனுடன் ஆலோசனை. தமிழகத்தில் தவேக ஆட்சி அமைக்க ஆதரவு அளிக்கப் போவதில்லை. திமுக கூட்டணியிலேயே தொடரப்போவதாகவும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி தலைவர் காதர் மொய்தீன் திட்டவட்டம். சென்னை பனையூர் அலுவலகத்தில் பாமக எம்எல்ஏக்களுடன் கட்சித் தலைவர் அன்புமணி முக்கிய ஆலோசனை. சௌமியா உள்ளிட்ட 4 சட்டமன்ற உறுப்பினர்களுடன் தவேக ஆதரவு நிலைப்பாடு குறித்து ஆலோசனை மேற்கொண்டதாக தகவல். தமிழ்நாட்டின் 16வது சட்டமன்றம் கலைப்பு. தவேக ஆட்சி அமைக்க உரிமை கோரிய நிலையில் பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கர் அறிவிப்பு. கள்ளக்குறிச்சி அரியலூர் மாவட்ட எஸ்பிக்கள் இருவரும் அவசர பணிகளுக்காக உளவுத்துறைக்கு மாற்றம் செய்து டிஜிபி உத்தரவு. கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பொறுப்பை விழுப்புரம் எஸ்பியும், அரியலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பொறுப்பை பெரம்பலூர் எஸ்பியும் கூடுதலாக கவனிப்பார் என அறிக்கை. PM ஸ்ரீ திட்டத்தை செயல்படுத்துவது தொடர்பாக தமிழ்நாடு மற்றும் மேற்குவங்க மாநில தலைமைச் செயலாளர்களுக்கு மத்திய கல்வி அமைச்சகம் மீண்டும் கடிதம். புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் விரைவில் கையெழுத்திட வேண்டும் என நிபந்தனை. எந்த கட்சிகளின் பிடியில் சிக்கி தவித்தோமோ அந்த பிடியிலிருந்து விலக்கி என்னையும் மக்களையும் இளைப்பாற வைத்தமைக்கு நன்றி என இயக்குநர் சேரன் விஜய்க்கு ஆதரவாக பதிவு. தேர்தலுக்கு முன் வைத்த விமர்சனங்களுக்காக வருந்துவதாகவும் கருத்து. கேரள மாநிலத்தில் சி ஸ்பேஸ் அமைத்தது போல தமிழ்நாட்டில் அரசு சார்பில் OTT தளத்தை தொடங்குமாறு தவேக தலைவர் விஜய்க்கு இயக்குநர் சீனு ராமசாமி கோரிக்கை. மாநிலம் முழுவதும் அரசு திரையரங்குகளை உருவாக்குமாறும் பட வெளியீட்டின் போது அரசியல் தடையற்ற சூழலை உருவாக்கி தருமாறும் வேண்டுகோள். சென்னை மயிலாப்பூர் இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள RB சௌத்ரியின் உடலுக்கு பிரபலங்கள் அஞ்சலி. நடிகர்கள் விக்ரம், தனுஷ், இயக்குநர்கள்
KS ரவிக்குமார், ராஜகுமார் உள்ளிட்ட ஏராளமானோர் இறுதி மரியாதை. சட்டமன்ற தேர்தலின் போது சொந்த ஊருக்கு சென்று வாக்காளர்கள் வாக்களிக்க போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்தாதது குறித்து ஆணையம் அமைத்து விசாரிக்க கோரிய வழக்கு. தேர்தல் ஆணையம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டிக்கப்பட்ட பேரறிவாளனை வழக்கறிஞராக பதிவு செய்ததை நிறுத்தி வைக்க கோரி வழக்கு. இந்திய பார் கவுன்சில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் முதலாம் ஆண்டு சேர இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு. இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க இயலாதவர்கள் கல்லூரிகளில் உள்ள செயற்கை உதவி மையங்கள் மூலம் விண்ணப்பிக்கலாம். தமிழகம் புதுச்சேரியில் நாளை முதல் 11ஆம் தேதி வரை இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யும். வரும் 12ஆம் தேதி குமரி, நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. மூன்று நாள் அரசுமுறை பயணமாக வியட்நாம் அதிபர் டோலாம் இந்தியா வருகை. தில்லி, ஹைதராபாத் இல்லத்தில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் இருதரப்பு நல்லுறவு குறித்து பேச்சுவார்த்தை. நூற்றி 2 தொகுதிகளில் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்ற நிலையில் கேரளாவின் புதிய முதல்வரை தேர்வு செய்வதில் இழுபறி. முதலமைச்சர் பதவிக்கு KC வேணுகோபால், AK ஆண்டனி உள்ளிட்ட முக்கிய தலைவர்களிடையே கடும் போட்டி. பீகார் முதலமைச்சர் சாம்ராஜ் சௌத்ரி தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவாக்கம். பிரதமர் மோடி, பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன், உள்துறை அமைச்சர் அமித் ஷா உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளதாக தகவல். திருப்பதியில் திடீரென கொட்டி தீர்த்த கனமழை. சாலைகளில் மழைநீர் குளம் போல் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. மத்திய திரைப்பட தணிக்கை வாரியத்தின் புதிய தலைவராக சசி சேகர் வேம்பதி நியமனம். இதுவரை பதவி வகித்து வந்த பிரசூன் ஜோஷிக்கு பதிலாக சசி சேகரை நியமித்தது மத்திய அரசு. தென்னாப்பிரிக்காவுக்கு வந்த சொகுசு கப்பலில் அரிய வகை ஹண்டா வைரஸ். தென்னாப்பிரிக்காவுக்கு வந்த சொகுசு கப்பலில் அரிய வகை ஹண்டா வைரஸால் பாதிக்கப்பட்ட பயணிகளுக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. வைரஸ் பாதிப்பால் 3 பேர் உயிரிழந்த நிலையில் நாடு முழுவதும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரம். ஒப்பந்தத்தை ஏற்காவிட்டால் ஈரான் மீது கடுமையான தாக்குதல் நடத்தப்படும் என ட்ரம்ப் எச்சரிக்கை. ஈரான் ஒப்பந்தத்தை ஏற்றால் கடல் வழி தடையை நீக்கி அனைத்து நாடுகளின் வணிக போக்குவரத்திற்கு திறக்கப்படும் எனவும் அறிவிப்பு. பஞ்சாப் அணிக்கு எதிரான போட்டியில் ஹைதராபாத் அணி அபார வெற்றி. 33 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அசத்தல். இன்றைய IPL லீக் போட்டியில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகள் மோதல். தொடர் தோல்விகளிலிருந்து லக்னோ அணி மீண்டும் வெற்றி பெறுமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு.
The Chennai Silks in Mega Summer Sale.